கண்களை மூடுங்கள் செல்லக் குட்டீஸ். ஒரு அழகான கதை கேட்கத்தான தயாரா? தென்னை மரத்தின் கனவு. ஒரு பசுமையான தோட்டத்தில் குட்டியூண்டு தென்னை மரக்கன்று ஒன்று இருந்தது. அது மிகச் சிறியது, உங்கள் சுண்டு விரல் அளவுதான் இருக்கும். ஆனால் அந்த குட்டி மரக்கன்றுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. அது வானுயர வளர்ந்து உயரமான வலிமையான தென்னை மரமாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டது. அதன் அகன்ற ஓலைகள் சூரியனை மறைத்து நிழல் தர வேண்டும். அதில் குலை குலையாக தேங்காய்கள் தொங்க வேண்டும். மேலும் பறவைகள் வந்து கூடு கட்டி வாழ வேண்டும் என்று கனவு கண்டது. ஒவ்வொரு நாளும் அந்த குட்டி மரக்கன்று சூரியனை நோக்கி தலையை உயர்த்தி பார்த்தது. நான் எப்போது பெரிய மரமாக வளர்வேன் என்று அது ஏக்கத்துடன் நினைத்தது. பூமி தாய் அதன் வேர்களுக்கு அன்பாக நீர் புகட்டினாள். மெல்லிய காற்று அதன் இலைகளை தாளாட்டியது. மெதுவாக, மிக மெதுவாக அந்த குட்டி மரக்கன்று வளரத் தொடங்கியது. அதன் பச்சை இலைகள் இன்னும் கொஞ்சம் பெரிதாகின. அதன் மெல்லிய தண்டு இன்னும் கொஞ்சம் உறுதியானது. ஒரு நாள் வானத்தில் கருமேகங்கள் திரண்டன. பலத்த மழை பெய்தது. மரக்கன்று பயந்து நடுங்கியது. காற்று பலமாக வீசியது. அதன் மெல்லிய தண்டு வளைந்தது, ஆனால் உடையவில்லை. மழை நின்றதும் மரக்கன்று நிமிர்ந்து நின்றது. நான் இன்னும் வலிமையாகிவிட்டேன் என்று அது பெருமையுடன் நினைத்தது. அந்த மழை அதற்கு இன்னும் சக்தியை கொடுத்தது. அடுத்து வந்த நாட்களில் வெயில் சுட்டெரித்தது. மண் காய்ந்து போனது. மரக்கன்றுக்கு தாகமாக இருந்தது. அதன் இலைகள் வாடின. ஆனால் அது தன் கனவை மறக்கவில்லை. ஆழமாக வேரூன்றி தண்ணீரை தேடியது. ஒரு நாள் திடீரென்று ஒரு சின்ன மழை பெய்தது. மரக்கன்று அதை ஒரு பெரிய பரிசாக நினைத்தது. அந்த தண்ணீர் அதற்கு புத்துயிர் கொடுத்தது. பறவைகள் அதன் அருகில் வந்து அமர்ந்தன. அணில்கள் அதன் அடியில் விளையாடின. அவையெல்லாம் அந்த குட்டி மரக்கன்றை பார்த்து சிரிப்பது போல் தோன்றின. நீ சீக்கிரம் பெரிய மரமாக வருவாய் என்று அவை சொல்வது போல் இருந்தது. அவற்றின் அன்பு மரக்கன்றுக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுத்தது. வருடங்கள் உருண்டோடின. அந்த குட்டியூண்டு தென்னை மரக்கன்று இப்போது ஒரு பெரிய கம்பீரமான மரமாக வளர்ந்திருந்தது. அதன் தண்டு உறுதியாகவும் உயரமாகவும் இருந்தது. அதன் ஓலைகள் அகன்று சுற்றியுள்ள இடத்திற்கு இதமான நிழல் கொடுத்தன. அந்த நிழலில் ஆடு மாடுகள் இளைப்பாறின. குழந்தைகள் விளையாடின. மரத்தின் உச்சியில் குலை குலையாக பசுமையான தேங்காய்கள் தொங்கின. பசியோடு வந்தவர்களுக்கு அந்த தேங்காய்கள் புத்துணர்ச்சி அளித்தன. ஆகவே செல்லக்குட்டீஸ், நாம் ஒவ்வொருவரும் அந்த குட்டி தென்னை மரக்கன்று போலத்தான். நாம் வளர வளர நிறைய சவால்களை சந்திப்போம். ஆனால் அந்த குட்டி மரத்தைப் போல நாமும் விடாமுயற்சியுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நம் கனவுகளும் நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும். நாம் வளரும்போது நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் உலகத்திற்கும் உதவ வேண்டும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தூங்குங்கள் என் அன்பு குழந்தைகளே. இனிமையான கனவுகள் காணுங்கள்.